காங்கிரஸ் வியூகவாதிகளில் ஒருவரும் ராகுல் காந்தியின் அணுக்க வட்டத்தைச் சேர்ந்தவருமான பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக தலைவர் விஜயை சந்தித்தது தமிழக அரசியலில் பரபரப்பை உண்டாக்கியுள்ள நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸில் சில ஒரு தரப்பினர் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவாக பார்க்கலாம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தகவல் பகுப்பாய்வு குழு தலைவராக இருப்பவர் பிரவீன் சக்கரவர்த்தி. ராகுல் காந்தியின் அணுக்க வட்டத்தில் இருப்பவர். காங்கிரசின் தேர்தல் வியூக வகுப்பாளர்களில் ஒருவர். சென்னையில் பிறந்தவர் என்றாலும் தமிழ்நாட்டுக்கு வெளியேதான் அதிகம் அறியப்பட்டவர். உத்தரப்பிரதேசம், பீகார், தமிழ்நாடு என்று எந்த மாநிலமானாலும் கூட்டணியில் காங்கிரஸ் வலுவான கூட்டாளியாக இருக்க வேண்டும். தனக்குரிய பங்கை கேட்டுப் பெற வேண்டும். செயல்பாடுகளில் அந்தந்த மாநிலங்களின் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து கரைந்து விடாமல் காங்கிரஸ் தனித்துவத்துடன் செயல்பட வேண்டும் என்று எழுந்து வரும் குரல்களில் ஒருவர் பிரவீன் சக்கரவர்த்தி. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்பை விட கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும், ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்று காங்கிரஸில் பேசப்பட்டு வரும் குரல்களின் பின்னணியில் இருப்பவர்களில் பிரவீன் சக்கரவர்த்தி முக்கியமானவர் என்று சொல்லப்படுகிறது. தாவேகா தலைவர் விஜய் தொடர்பாக ஏற்கனவே ஆக்கப்பூர்வமாக கருத்துக்கள் தெரிவித்து வந்தவர் பிரவீன் சக்கரவர்த்தி. காங்கிரசுக்கு முந்தைய தேர்தலில் அளிக்கப்பட்ட அளவுக்கு தொகுதிகளை ஒதுக்கவே திமுகவுக்குள் எதிர்ப்பு நிலவி வரும் சூழலில் கூடுதல் தொகுதிகள், ஆட்சியில் பங்கு எனும் புதிய கோஷங்களை திமுக தலைமை ரசிக்கவில்லை. தவிர இந்தியா கூட்டணியில் காங்கிரசுக்கு உற்ற தோழனாகவும் 2019, 2024 இரு தேர்தல்களிலுமே நல்ல வெற்றியை தந்து பக்கபலமாகவும் திமுக திகழும் சூழலிலும் தாவேகாவுடன் காங்கிரஸ் திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தும் செய்தி அறிந்து கொதிப்படைந்தது திமுக. திமுகவின் கோபத்தில் உள்ள நியாயத்தை உணர்ந்த சூழலிலேயே திமுகவுடன் கூட்டணி எனும் அறிவிப்பை உறுதி செய்ததோடு திமுகவுடன் தொகுதி உடன்பாடு நடத்த குழுவையும் அமைத்தது காங்கிரஸ். ஆனால் இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் விஜயை சந்தித்ததோடு இந்த சந்திப்பை பொதுவெளியிலும் பகிர்ந்து கொண்டது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட பலரையும் அதிர்ச்சியில் தள்ளியதோடு திமுகவையும் கோபத்தில் தள்ளியது. இதை அடுத்து திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் இத்தகைய குழப்படிகளுக்கு முடிவு கட்டச் சொல்லி உங்கள் தலைமையிடம் பேசுங்கள் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர்களிடம் திமுக கூறி இருப்பதாக தெரிகிறது. விளைவாக தமிழக காங்கிரஸில் உள்ள திமுக ஆதரவு காங்கிரஸ் தலைவர்கள் தலைமையை தொடர்பு கொண்டிருப்பதாகவும், தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத பிரவீன் சக்கரவர்த்தியை தமிழக விவகாரங்களில் தலையிட அனுமதிப்பது தமிழக தலைவர்களை அவமதிப்பதாக அமைவதோடு திமுகவுடனான கூட்டணி நல்லுறவையும் நாசப்படுத்தக்கூடியது என்று அவர்கள் பேசி வருவதாக கூறப்படுகிறது. திமுகவுடனான கூட்டணி உறுதியான இடங்களை காங்கிரசுக்கு பெற்று தரும், வெற்றி சாத்தியம் மிகுந்த கூட்டணி. ஆனால் தாவேகாவுடனான கூட்டணியின் வெற்றி சாத்தியங்களை அப்படி சொல்ல முடியாது என்றும் தலைமைக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இவ்வளவு நடந்துள்ள சூழலிலும் டெல்லி அமைதியாக இருப்பது எல்லோரையும் கலக்கத்தில் தள்ளி உள்ளது.